وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. أخرجه الترمذي. وقال عليه الصلاة والسلام أيضا: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தை படைத்து பாதுகாத்து பரிபாலித்து கடைசி நாள் வரை தனது ஆட்சிக்கு கீழால் தனிமையாக கொண்டு வந்து கயாமம் வரைக்கும் தனிமையில் ஆட்சி செய்யக்கூடிய தனித்தவனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு சொந்தமாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் ஏழுலக வெற்றிக்காக இரவும் பகலும் பாடுபட்ட கடைசி ரசூலாகிய உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் பல கயாமம் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்நாளின் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்குவாவுடன் வாழும்படியும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கிறதோட இந்த உலகத்தின் எல்லா காரியங்களின் முடிவும் முடிவில்லாத வாழ்க்கையின் துவக்கமும் நிரந்தரமான நிம்மதியை அமைதியை தர வேண்டும் என்பதற்காக எந்தெந்த விடயங்கள் எல்லாம் வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அனைத்து விளக்கல்களை விட்டும் ஒற்றும் முறையாக விலகை தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதல்கள் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்நாளில் ஒரு மனிதனுடைய முழு காலத்தையும் முழு சொத்தையும் செலவழித்தாலும் சில பாக்கியங்களை, சில ஞாபகத்துக்களை வாங்க முடியாது. அந்த ஞாபகத்துக்களில் ஒரு மிக பெரும் ஞாபகத்தான், மிக பெரும் பாக்கியம்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக தேர்வு செய்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தோடு அல்லாஹ் இரக்கம், என்னோடையும் உங்களோடையும் அல்லாஹ் இரக்கம், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நனவுகளை மாத்திரம் தான் நாடிக்கொண்டிருக்கிறான் என்பதற்கு இதைவிடவும் மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் தேவையில்லை, இதைவிட மிகப்பெரிய ஒரு அடையாளம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனைய நபிமார்கள் கூடி ஆசைப்பட்டார்கள் இந்த உம்மத்தில் ஒருவராக வருவதற்கு. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துக்கு நபியாக வருவதற்கு அல்லாஹ் இடத்தில் மன்றாடினார்கள். இந்த உம்மத்துடைய நபி தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி தெரியும் பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நபியுடைய உம்மத்தில் ஒருவராகவாவது வந்தால் நல்லா இருக்கும் என்ற ஆசை வைத்தார்கள். இன்னும் பலர்கள் இந்த உம்மத்தினுடைய ஒரு பங்குதாரியாக வருவதற்கு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு இடத்துக்கு நம்முடைய நபி கடைசியாக வந்திருக்கலாம், ஆனால் உலகத்தினுடைய முதல் மனிதர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனில் நபியை பேசும் பொழுது இன்னக லமினல் முர்ஸலீன் என்றுதான் அல்லாஹ் பேசியிருக்கிறான். உலமாக்கள் இடத்தில் இந்த தஃசீரை கேட்டு பார்த்தா விளங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 40 ஆண்டுகளுக்கு பின்னால் வரலாறு எங்களுக்கு தெரியும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு சிறிய தவறின் மூலமாக அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் ஹவ்வாவை பிரித்து இருவரையும் 2 பகுதிகளில் அல்லாஹ் வைத்தான். வரலாறு சொல்லுது 40 ஆண்டுகளுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தினால் என்னுடைய தவறுக்கு நான் உன்னிடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கேட்டானாம், ஆதம், முஹம்மது ரசூலுல்லாஹ் வரவே இல்லை, எப்படி நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவீங்க? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், யா அல்லாஹ், உன்னை என்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் பொழுது அந்த சுவர்க்கத்துடைய வாயிலை பார்த்தேன், உன்னுடைய பெயருக்கு பக்கத்தில் அந்த ரசூலுடைய பெயரை நான் பார்த்தேன். உன்னுடைய பெயருக்கு பக்கத்தில் ஒரு மனிதனுடைய பெயர் வருமாக இருந்தால் அவர் உலகத்தில் ஆக சிறந்தவராகத்தான் இருப்பார். அவரை விடவும் சிறந்தவர் இந்த உலகத்தில் தோன்ற முடியாது என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்தாய்,
تضيما وسخر سليمان الريح وداود الحديد. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம் உன்னோட பேசினார், ஹஜ்ரத் இப்ராஹிம் உன்னுடைய நண்பராக சேர்ந்தார், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் உன்னோடு உரையாடக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தாய், ஹஜ்ரத் தாவூதுக்கு இரும்பு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது, ஹஜ்ரத் சுலைமானுக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காற்று வசப்படுத்தப்பட்டது. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி நபி அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்காக வேண்டி என்ன வச்சிருக்கிறாய், எனக்காக வேண்டிய உன்னிடத்தில் என்ன இருக்குது, எனக்காக வேண்டிய உன்னிடத்தில் எது பாதுகாப்பு வச்சிருக்கிறாய். அல்லாஹ் கேட்டான், நபியே, இவர்களுக்கு எல்லாம் கொடுத்ததை விட சிறந்ததை உங்களுக்கு தரவா? அவலா யோசிக்க அஃபர மின் ஸாலிக், இவர்கள் எல்லாருக்கும் கொடுத்ததை விடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு தரவா? இது எல்லாத்தை விட சிறந்த ஒன்றை நபியே நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அது என்ன தெரியுமா? உலகத்தில் யாரெல்லாம் எங்கெல்லாம் என்னுடைய பெயரை ஞாபகப்படுத்துவார்களோ அதற்கு கீழால் உங்களுடைய பெயர் வந்தால் தான் அவர்களுடைய அக்கீதாவை நான் ஏற்றுக்கொள்வேன், அவருடைய மார்க்கத்தை நான் கபூல் செய்வேன், அவரை ஒரு பரிபூர்ணமான இஸ்லாமா தீண்டாமையாக நான் ஏற்றுக்கொள்வேன். இதைவிட சிறந்த ஒரு ஞாபக நபிக்கு எங்கிருக்கிறது மேலானவர்களே? அல்லாஹ்வுடைய பெயர் எங்கெல்லாம் வருகிறதோ அதற்கு கீழால் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சில குறிப்பிட்ட இடங்களை தவிர நபி அவர்களுடைய பெயரை எங்கேயும் பாவித்தது கிடையாது. அதுவும் நபி அவர்களை அல்லாஹ் பெயர் சொல்லி அழைப்பதற்காக நபியுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. சில விடயங்களை அல்லாஹ் உதாரணம் காட்டுவதற்கு அல்லாஹ் சொல்றான் நபியுடைய பெயரை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கெல்லாம் அல்லாஹ் நபியோடு பேசியிருக்கிறானோ குர்ஆனில் அங்கெல்லாம் அல்லாஹ் ரசூல், நபி என்ற இன்னும் ஏனைய சில வார்த்தைகளை அல்லாஹ் பிரயோகப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பரிபூர்ணமான மனிதராக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தான். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு மனிதரை நீங்க பின்பற்றுவதற்கு தகுதி என்று சொல்லுவதாக இருந்தால், அல்லாஹ் சொல்லுவதாக இருந்தால், அந்த நபியுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நற்குணத்தின் மீது நபியை இருக்கிறீங்க. நபியுடைய அக்லாக்க குர்ஆன் பேசுது. நபியுடைய அக்லாக்க வச்சுங்க. நபியுடைய மொத்த வாழ்க்கையும் லிமன் கான யர்ஜுல்லாஹ், யாருக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கிறதோ, ஆகிரத்திலே சிந்தனை இருக்கிறதோ, அவரெல்லாம் அவருக்கு நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது. அவரும் பேருக்கும் ஹஜ்ரத் ரசூலுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் கொண்டு வந்த தலைவர்கள் நாங்க யார பார்த்தாலும் எல்லா மதத்துக்கும் தலைவர் இருக்குது, எல்லா மதத்துக்கும் தலைவர் இருக்குது. ஆனா இந்த மதத்திலையும் நாங்க பார்க்க மாட்டோம். சொன்னதை செய்ததை மட்டும் சொல்லிய ஒரு தலைவரை நாங்க உலகளாவிய ரீதியில காட்ட மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் வந்த எல்லா தலைவர்களும் அவர்களுடைய மதங்களை பற்றி பேசுவார்கள், அவர்களுடைய மதத்தினுடைய உண்மைகளை மக்களுக்கு சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தால் கொஞ்சமாவது அங்கு வித்தியாசப்படும். இதை அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், அது எங்களோட சொந்த விடயம், அது எங்களோட நிலைமைக்கேற்ற மாதிரி நாங்கள் அமைத்துக் கொள்வோம், நாங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லைங்கிறதுனால எங்களுக்கு உம்மத்துக்கு எங்களோட மார்க்கத்தினுடைய உண்மையை மறைக்க முடியாது என்று அவர்கள் தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் சொன்னதை செய்ததை மாத்திரம் சொல்லிய ஒரே ஒரு தலைவரை இந்த உலகம் காட்டுமாக இருந்தால் அது ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன காரணம் மேலான சகோதரர்களே, இது முழு உலகமும் இதை கபூல் செய்திருக்கிறது. தன்னுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கட்டுப்பட்டதை போன்று ஒரு கவுங்களை, ஒரு கூட்டத்தை நாங்கள் வரலாற்றில் பார்க்கல என்று உலகளாவிய ரீதியில் உள்ள வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய சஹாபாக்கள் உம்மத்தினர்கள் நேசித்ததை போன்று இந்த மதத்தில் உள்ளவர்களும் அவர்களுடைய தலைவர்களை நேசித்ததை நாங்கள் பார்க்க இல்லை என்று உலகத்தின் வரலாறு சொல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஹபீபுடைய உம்மத்தாகிய எங்களை அல்லாஹ் அந்த ஹபீபை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நாள்ல இந்த அவருடைய வீட்டில அல்லாஹ் ஒன்று செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சுருக்கமான நேரத்தில் நான் இதை ஞாபகப்படுத்தினேன். இன்னைக்கு உலகம் முழுக்க
நபியுடைய பிறப்பையும் நபியுடைய இறப்பையும் பேசி பேசி ரபியுல் அவ்வல் வந்துட்டா அதை பேசி மக்களுக்கு இதற்கு பாடமாகிட்டு நான் எதை சொல்ல வாரேன் என்றா ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எங்களோட எவ்வளவு இரக்கம் இருந்துச்சு, எனக்கும் உங்களுக்கும் அந்த நபியோட எவ்வளவு இரக்கம் இருக்குது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எங்களோட எவ்வளவு முஹப்பத் இருந்துச்சு, எங்களுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எவ்வளவு முஹப்பத் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரிபூர்ணமான முஹப்பத், பரிபூர்ணமான இரக்கம், இது உம்மத்துடைய நலவு எந்த அளவுக்கு நாடினாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஒரு காரியத்துக்கு ஆலோசனை கேட்டா அல்லது ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு காரியத்தை மனத்தனமாக செஞ்சிட்டா அந்த மனிதனை பற்றி அவருடைய பொறுப்புதாரி எந்த அளவுக்கு சிந்திப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் தனக்கு ஒரு வருமானம் இல்லாம திருமணம் முடிக்க போறார், தனக்கு ஒரு வீடு வாசல் இல்லாம திருமணம் முடிக்க போறார், தனக்கு எந்த ஒரு முன் ஆயத்தமும் இல்லாமல் திருமண வயதை அடைவதற்கு முன்னால திருமணம் முடிக்க போறார். இப்ப இவரை உலகம் பல மாதிரி பார்க்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவருடைய பெற்றோர்கள் உம்மா வாப்பான்னு வரும் பொழுது அவர்கள் என்ன யோசிப்பார்கள்? இவன் இந்த வயசுல திருமணம் முடிச்சுட்டா இப்ப இவன் வாழ்க்கை நல்லா போகும், இப்ப ஏதோ ஒரு கூலி தொழிலை செஞ்சாமல் இவன் காலத்தை கழிச்சிருவான், இன்னொரு 10-7-8 வருஷம் போக்கல்ல இவருக்கு 2 குழந்தை கிடைச்சா அந்த பிள்ளைகள் வளரக்கொள்ள இவங்க 2 பேர் 4 பேராக மாறும் பொழுது இவர்களுடைய வாழ்வாதாரங்கள் கூடும் பொழுது இவர்களுக்கு சொந்த இடங்கள் தேவைப்படும் பொழுது இவருடைய காலம் என்ன, எதிர்காலத்தின் நிலைமைகள் என்ன என்று ஒரு கூடினா ஒரு 10 வருடத்தை சிந்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே குடும்பத்தோடு ஒப்பிட்டா அதே குடும்பத்தில் உள்ளவர்கள் போய் மசூரா கேட்டா அவர்கள் ஒரு 5 வருடம் 4 வருடத்தை யோசிப்பார்கள். சொல்லுவார்கள், உனக்கு ஒரு தொழிலை அமைச்சுக்கோ, உனக்கு ஒரு வருமானத்தை அமைச்சுக்கோ, அதுக்கு பின்னால இந்த காரியத்தை செய். அதே அவர்களுடைய நண்பர்களிடத்தில் கொண்டு போய் எங்களோட நண்பர்களுக்கு முன்னால எங்களை போல் உள்ளவர்களுக்கு முன்னால அந்த விடயத்தை வச்சா அவர்கள் சொல்லுவார்கள், மூத்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க, அவங்க யோசிக்கிற விதம் கூட, நாங்க நாளைக்கு எங்களுக்கு சமாளிக்கேருமா, அதுக்கேற்ற ஏற்பாடோடு நாங்க இதை செஞ்சுட்டோமா, அடுத்தடுத்த காரியங்கள் தானாக போகும். அன்பான சகோதரர்களே, யாருக்கு யாரோடு எந்த அளவு முஹப்பத் கூடுதலாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் சிந்திப்பார்கள். உம்மா வாப்பக்கு பிள்ளையோடு உள்ள இரக்கம் இந்த 10 வருஷத்துக்கு பிறகு கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்பார்கள். குடும்பத்துக்கு அந்த குடும்ப உறவுகளில் உள்ள அந்த முஹப்பத் இன்னும் ஒரு 5 வருடத்துக்கு பின்னால் இவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று யோசிப்பார்கள். நண்பர்கள் அவர்களுக்குள்ள உள்ள முஹப்பத் அந்த கண்ணைக்கு பழகக்கூடியது, அவர்கள் அந்தந்தைய நாளுடைய நிலைமையை தான் யோசிப்பார்கள். அவருடைய நல்லடியார்களே, ஏதே உங்களுடைய ரசூல், ஏதே உங்களுடைய தலைவர், ஏதே உங்களுடைய திருமணத்தை பற்றி யோசிக்கல, ஏதே உங்களுடைய வியாபாரத்தை பற்றி யோசிக்கல, ஏதே உங்களுடைய சொந்த வீடா கூலி வீடாங்கிறத யோசிக்கல. எங்கட ரசூல் எதை யோசிச்சாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்து சக்கராத்தில் எப்படி முகம் கொடுக்க போகுது, இந்த உம்மத்து ஈமான் இல்லாம வாழ்ந்துச்சா, இந்த உம்மத்து அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாம வாழ்ந்துச்சா, இந்த உம்மத்துக்கு ஏதோ சுன்னத் இல்லாம வாழ்ந்துச்சா, இந்த உம்மத்துடைய மௌத் எப்படி வரப்போகுது, இந்த உம்மத்துடைய சக்கராத் எப்படி அமைய போகுது, யாரும் உதவி செய்ய முடியாத இந்த உம்மத்தினுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி 50, 30, 20 வருடத்துக்கு பின்னால் நடக்க போவதைத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த நபி கிடைச்சது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள், அந்த உங்களுக்கு தந்த ஒரு பாக்கியம் இந்த நபி. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا. அல்லாஹ் உங்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய உபகாரம் இந்த ரசூல் உங்களுக்கு கிடைச்சது. நாம சொல்லுவோமே, இப்படி ஒரு மனைவி மட்டும் கிடைச்சீங்களேன்னா இந்த வாழ்க்கை எப்படியோ பதுகுழியில போயிருக்கும், இப்படி ஒரு உம்மா அப்பா கிடைச்சீங்களேன்னா இந்த வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும், இப்படி ஒரு பொஸ் கிடைச்சீங்களேன்னா இந்த வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். அல்லாஹ் சொல்றான், இப்படி ஒரு நபி கிடைச்சீங்களேன்னா உன வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். எங்கிருந்தவங்க தெரியுமா? நீங்க وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِّنَ النَّارِ. பாவத்தினுடைய முடிவோ நரகத்துடைய வாசல் வரைக்கும் கொண்டு போச்சு. அதில் ஸல்லல்லாஹு வரக்குள்ள அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. நரகத்தினுடைய விளிம்பை எட்டியவர்களிடத்தில்தான் அதில் ஸல்லல்லாஹு ஒரே புசித்தார்கள், கல்விகளை குடித்தார்கள், மனித நேயத்தை ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய தாக்கத்தை தெரியுமா? கல்புகளை ஹஜ்ரத் மலக்குல் மௌத் சக்கராத்தில் புரிவார்களே, அந்த கல்புகளை வடித்தெடுத்து அதை சுத்தப்படுத்தி உலகத்துல வாழ வைக்கணும். உங்களோட பணமோ உங்களோட பொருளோ உங்களோட குடும்பமோ பலனளிக்காது. உங்களுக்கு பலனளிக்க போறதெல்லாம் பரிசுத்தமான உள்ளமுடையவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நாளில் வெற்றி. பரிசுத்தமான கல்புடையவர்கள் கல்பு சலீமோடு யாரு வாரார்களோ, கலப்பில்லாத உள்ளத்தோடு யாரு வாராரோ அவருக்கு தான் அந்த நாளில் ஈடேற்றம். இந்த கல்பு சலீமை உருவாக்கிட்டு போகிறது அதில் சென்றதாக பாடுபட்டார்கள். இதுக்காக எந்த அளவுக்கு அர்ப்பணித்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இன்னே உங்களையும் கல்பான சுமந்தார், இன்னே உங்களையும் உள்ளக்கான சுமந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனே உங்களையும் இறக்கத்தை போல நாமுல உள்ள இறக்கம் அல்ல நபியுடைய இறக்கம். ஏனே உங்களையும் இறக்கத்தை போல பள்ளிக்குள்ள மட்டும் தொப்பியும் தானியும் சுண்ணத்தும் உள்ள இறக்கம் அல்ல நபியுடைய இறக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனே உங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட உங்களோட இறக்கம் எந்த இறக்கம் தெரியுமா? உள்ளத்தான சுமந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உம்மா தந்த பிள்ளைய கல்வான சுமக்கிறா, அதனால அதுல பாரம் அவருக்கு விளங்குது இல்லை. சொல்லே ஒரு 3 கிலோ 3.5 கிலோ பொறுமதியான குழந்தைய 5 மாத காலம் உம்மா உயிரோட வயிற்றுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறான். இதே அந்த உம்மோட கையில ஒரு 5 கிலோ 4 கிலோ அரிசி மூட்டைய ஒரு மாவு பேக கையில கொடுங்க, அல்லது ஒரு பாரமுள்ள ஒரு பொருளை கையில கொடுங்க, ஒரு மனுஷியான 2 மனுஷியான தூக்கி கொண்டு நடக்க சொல்லுங்க, முடியாது. என்ன காரணம் தெரியுமா? நாங்க கொடுத்த பொருளை உடம்பான சுமக்கிறோம், அதனால அது உடம்பு அதுல பாரத்தை சுமக்குது, அதனால அது பாரமாகுது. புள்ள இருக்கிற வயிற்றுல, ஆனா அந்த உம்மோட கல்வில அந்த பிள்ளைய வளர்ப்பட்டிருக்குது, அந்த உம்மோட கல்வில அந்த பிள்ளையுடைய ஏற்ற உணர்வு இருக்குது, அதனால அந்த புள்ள பாரம் இல்ல, உம்மை பாக்கியமாக கருதலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு பாடுபட்டதை பாக்கியமாக கருதினாங்க. இது உம்மத்துக்கு பாடுபட்டதை ரசூலுல்லாஹ் சந்தர்ப்பமாக கருதினாங்க. காரணம் என்ன? இது உம்மத்தை கல்வான சுமந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளக்கு ஏதாவது நிலைமை வந்துட்டான், உள்ளக்கு ஏதாவது நிலைமை வந்துட்டான், உம்மா தன்னை கண்ணீர் வடிக்கிறா, உம்மைதான் அழுகிறா. ஏன் அழுகிறா? மேலான சகோதரர்களே, முதலாவது அழுகிறது யாரு? உம்மா. என்ன காரணம்? பாப்பா பொறுத்தாலும் உம்மா பொறுக்க மாட்டா. என்ன காரணம்? கல்வால சுமந்தா, அதனால அந்த வழி அவருக்கு விளங்குது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. ஒரு யஹூதிய ஜனாஸா போகுது, ரசூலுல்லாஹ் எழுந்து நின்று அழுகிறாங்க உட்கார்ந்தவங்க. யார் ரசூலுல்லாஹ், ஏன் அழுகிறீங்க? அவர் தானே ஒரு காபிராச்சு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்த நான் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதன் நரகம் போறதா? ஒரு அந்நிய மனிதரையும் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதராக பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நபியுடைய கவலை, நபியுடைய கல்வி. இது உம்மத்துக்காக எந்த அளவுக்கு அழுதாங்கடா, இது உம்மத்துக்காக எந்த அளவுக்கு அழுதாங்கடா. திருமதி ஷரீஃப்ல இருக்கிறது, அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள் தஹஜ்ஜுதில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட தூங்கி கொண்டிருப்பாங்க, திடீரென்று சொல்லுவாங்க, ஆயிஷா நான் ரொம்ப மனத போறேன், என்ன விட்டுங்க. ரசூலுல்லாஹ் போய் ஒழு செஞ்சுட்டு வந்து தக்பீர் கட்டுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள். நபியுடைய நெஞ்சிலிருந்து சத்தம் வருவது எப்படின்னா, ஒரு தண்ணீர் பாத்திரத்தை அடுப்பில் கொதிக்க வைத்தால், ஒரு தண்ணீர் பாத்திரத்தை அடுப்பில் கொதிக்க வைத்தால் அது கொதிச்சு கொண்டு வரும் பொழுது எவ்வாறு சத்தம் கேட்குமோ, இது போல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சிலிருந்து உம்மத்தினுடைய ஏக்கத்தினால் அழுகையை நான் கேட்டிருக்கிறேன், உம்மத்துடைய ஏக்கத்தினால் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள், தாண்டி நலையும். மேலான சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் எனக்கு கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்டுங்களேன். ஒவ்வொருத்தரும் இந்த குத்பாவை கல்வால கேளுங்க, அல்லாஹ் விளக்கங்களை தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் கொஞ்சம் எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்களேன். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு குர்ஆன் எழுதி கொண்டிருக்க நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதுவதா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்ல, ஓதுறத கொஞ்சம் கேட்கணும் என்ற கல்வி விரும்புது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சார், சூரத்துன் நிசாவை ஓத ஆரம்பிச்சார். அதுல சில ஆயத்துக்களை தாண்டினத்தோட அங்க ஒரு ஆயத்து
வருது. அல்லாஹ் கேட்கிறான், நபியே நபியே, ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஷாஹிதாக அவங்களோட கவுன்களுடைய தலைவர்களை நாங்க கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது உங்களோட உம்மத்துக்கு சாட்சியாக உங்களோட உம்மத்துக்கு சாட்சியாளராக நாங்க உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது என்ற அந்த ஆயத்தை அடையும் பொழுது அதற்கு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹஸ்பி ஹஸ்பி, போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க. அதற்கு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரு, நான் ஓதுறதை நிப்பாட்டிட்டு நபியுடைய முகத்தை பார்த்து நபியுடைய முபாரக்கான தாடிக்கு கீழால் நபியுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழி நோடிக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு வாப்போம் யோசிங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உம்மத்துடைய விடயத்துல அல்லாஹ்க்கு முன்னால நிறுத்தப்படுவேனே என்று உலகத்தில் அழுதார்கள். எத்தனை வாப்பா அழுகிறோம். எங்க மனைவிக்கும் 3 பிள்ளைக்கும் ஷாஹிதா, அல்லாஹ் என்ன நிறுத்துவானே. எங்க மனைவிக்கும் 2 பிள்ளைக்கும் ஷாஹிதா, அல்லாஹ் என்னை நிறுத்துவானே. நான் எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னாலே அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாலே போறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் கவலை, இந்த கவலைகள் கல்வில வரும். அல்லாஹ் நபி அழுதார்கள் என்றால் அழுவதற்கு நானும் நீங்களும் எதிர் குறைந்தவர்கள் மேலானவர்களே. நிச்சயமா சத்தியமாக அல்லாஹ்வுக்கு முன்னால போறோம். கொஞ்சம் கல்வில கைய வச்சு கேளுங்க, கொஞ்சம் கண்ணை பற்றி யோசிங்க. நாளை கயாமத்துல ஏட ரப்புக்கு முன்னால நிப்பாட்டப்படும் பொழுது ஏட கதை எங்க, ஏட தொழில் எங்க, ஏட சொத்து எங்க, ஏட சம்பாத்தியம் எங்க, ஏட கோடி எங்க, பணம் எங்க, முழு உலகமும் காலடியில ரப்புக்கு முன்னால நிற்க போறோமே மேலான சகோதரர்களே, பிரியாங்களே. மிக பெரும் புடவை வியாபாரியும் உடம்புல ஒரு ஆடை துண்டு இல்லாம மிகப்பெரிய செருப்பு வியாபாரியும் காலையில போடுறதுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாம பகத்தை தலையோட வந்து அல்லாஹ்க்கு முன்னால நிற்க போறாரே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கவலை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நானும் நீங்களும் நிப்பாட்டப்படுவோம் என்ற கவலை இருக்கிறதா? எனக்கும் உங்களுக்கும் இந்த கவலை எந்த அளவு கல்விலே தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் அர்ப்பணிச்சாங்க. உம்மா புள்ளைய கல்வான சுமக்குதா, அதனால புள்ள கேளாவது வந்தா அழுகுதா, புள்ளைக்கு இந்த தேவையோ அதை கொடுக்க தயார். கண்ண தேவையா கண்ணை கொடுக்க தயார், உயிர் தேவையா உயிரை கொடுக்க தயார், ரத்தம் தேவையா ரத்தம் கொடுக்க தயார். யார்கிட்ட இல்ல, முதலாவது இலக்கிட்ட பாருங்க. கேட்ட செட்டாகலன்னா மற்றவங்கள்ட்ட யோசிப்போம். இப்படித்தான் உண்மை சொல்லுவா பிள்ளைகளை விளையப்பிள்ளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் முன்னால நடுவுல திறப்போட பட்டிகளே, நபியுடைய மனைவிமாரெல்லாம் பின்னால. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நபியுடைய மனைவியில ஒரு மனைவி ஷபியா ரலியல்லாஹு அன்ஹா, அது ஷபியாண்டும் சஹாபாக்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா வந்து கேட்டினால் எட்டி பார்க்கிற, திரும்ப உள்ளுக்க போறது, திரும்ப கொஞ்ச நேரத்துல வந்து எட்டி பார்க்கிறது, திரும்ப உள்ளுக்கு போறது, இப்படியே கொஞ்ச நேரம் இந்த செய்தி நடந்துச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு இந்த ஜிப்ரீல் வந்து கேட்கிறார். அப்பதான் நபி அவர்களுக்கே அந்த விடயம் தெரியும். சொன்னாங்க, எனக்கு இந்த ஜிப்ரீல் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களோட மனைவி ஷபியா உங்களோட சக்கராத்தை பார்த்து அல்லாஹ்ட்ட அழுகிறா, யா அல்லாஹ், உங்களோட நபி சக்கராத்துல கஷ்டப்படுறார், உங்களோட நபி சக்கராத்துல சிரமப்படுறார், யார நாங்கெல்லாம் தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நபியுடைய சக்கராத்தை பங்கு வச்சுதான் நாங்க ஏற்றுக்கொள்ள தயார். ஒரு நபியை கஷ்டப்படுத்தினாத, ஒரு நபியை சிரமப்படுத்தினாத, என்னோட மனைவி ஷபியா அழுகிறான், ஆனா நீங்க அழுகிறீங்க, யா அல்லாஹ், தார முழு சக்கராத்தை எனக்கு தந்துரு, என் உம்மத்தை கஷ்டப்படுத்தினாத, என் உம்மத்தை சிரமப்படுத்தினாத, உம்மத்துடைய எல்லா சிரமத்தையும் நான் அனுபவிக்க தயார். என்ற மௌத்துக்கு முன்னால என் உம்மத்துடைய சக்கராத்தை லேசாக்கிறது நீங்க அல்லாஹ்ட்ட வந்தாடுறீங்க. யாருடைய கண்ணீருக்கு பதிலளிக்கிறது, யாருடைய துஆவுக்கு ஆமீன் சொல்றது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்மத்துக்காக அர்ப்பணித்தார்கள் மேலானவர்களே. ஹஜ்ரத் மலக்குல் மௌத் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் நபிமார்களுங்கிறதுனால ஏற்ற சக்கராத் இப்படி இருக்கிறா, அல்லது சக்கராத்தினுடைய இயற்கை தன்மையே இதுதானா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இயற்கையில் ஒரு மனிதனுடைய சக்கராத் எவ்வளவோ அதுல 70ல் 1 நீங்க அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறீங்க. இதை விட 69 மடங்கு சக்கராத் பயங்கரமானது. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல், அல்லாஹ் அனுமதி வாங்கி கொண்டு வாங்கோ, உம்மத்துடைய சக்கராத்துல எனக்கு பங்குகளை சொல்லுங்க, என் உம்மத்தை சிரமப்படுத்தவான. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஃபாத்திமாட வீட்டுக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹ். 2 பிள்ளைகளுடைய, ஒரு பிள்ளைட வாயில இன்னொரு பிள்ளைட கலத்தில் முட்ட விட்டார்கள். ஃபாத்திமா கேட்டா, யா ரசூலல்லாஹ், என் வலவத்தை மாற்றம் செஞ்சீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா, ஒரு பிள்ளை நஞ்சு கொடுக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார், இன்னொரு பிள்ளை கலத்து வெட்டப்பட்டு
ஷஹீதாக்கப்படுவார். அன்பான பெற்றோர்களே, கொஞ்சம் கல்வான யோசிங்க. ஒரு உம்மட காதல் இந்த செய்தி போல எப்படி இருக்கும்? கேட்டா பாத்திமா யா ரசூலல்லாஹ், நீங்க துஆ செய்யா, அல்லாஹ்வுடைய நபி நீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்க துஆ செய்யா நிலைமையை மாற்றலாம் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா நிச்சயமா என்னால முடியும். அல்லாஹ் அல்லாஹ் ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுடைய உம்மத்துடைய விடயத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆவை கொடுத்திருக்கிறான். அதை எல்லா நபிமார்களும் உலகத்தில் பாவித்து விட்டார்கள். ஆனா அந்த துஆவை நான் இன்னும் பாவிக்கல, நான் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறேன். பாத்திமா, நாளை கியாமத்திலே உம்மத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, நாளை கியாமத்திலே உம்மத்தை பார்க்க யாரும் இல்ல, நாளை கியாமத்திலே உம்மத்தை தனித்து வருதா என் உம்மத்து நடக்கிற கொடுக்க யாரும் இல்ல. அதனால என் உம்மத்துக்காக நான் இந்த துஆவை வச்சிருக்கிறேன். பாத்திமா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னை அர்ப்பணித்தார்கள். மேலான சகோதரர்களே, தன்னை முழுமையாக உம்மத்துக்கு அர்ப்பணித்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னா, யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்களே. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபிர் ஆயிஷா மா தகத்தம மின் துபிக வ மா தஅக்கர். யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய முந்தின பிந்தின பாவத்தை மன்னிச்சிடு. ஹஜ்ரத் ஆயிஷா இந்த அளவுக்கு செஞ்சாண்டா ரவாயத்தில் வந்திருக்கிற ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது. ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய முன்னெற்றி அவளை மடியில் படுமளவுக்கு சிரித்தா சந்தோஷத்துல. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா இவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க, எனக்கு துஆ செய்யுங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு துஆ செஞ்சது யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல், ஈருலக தலைவர், அல்லாஹ் ஒப்புக்கொள்வதில் எந்த சந்தேகமும் இல்லாத மனிதர் எனக்காக துஆ செஞ்சிருக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நான் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையிலும் என் உம்மத்துக்கு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த உம்மத்துக்கு 5 நேர தொழுகையிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்மத்தோடு இறக்கம் வேறான்னு சொன்னேன். உம்மத்தோடு இறக்கம். ஹஜ்ரத் குபைர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கு மேலே தூக்க போடப்பட்டிருக்கிறது. இந்த சஹாபாக்கள் இதனால பிரகதியோட இவ்வளவு இறக்கம் வேறான்னு சொன்னேன். தூக்கு மேலே தூக்க போடப்பட்டிருக்கிறது. கேட்டாங்க, கையில அம்ப வச்சுக்கொண்டு கேட்டாங்க, குபைர் உங்களை விடுதலை செஞ்சு உங்களோட குடும்பத்தின் பக்கம் அனுப்பிச்சு உங்களோட தலைவர் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்களா? ஹஜ்ரத் குபைர் சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், நான் என் குடும்பத்தின் பக்கம் அனுப்பப்பட்டு நான் என் குடும்பத்திலிருந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட தேவையில்லை. நபி இருக்கிற இடத்துல நபியுடைய காலில் ஒரு ஊசி குத்துறத கூடி நாங்க விரும்ப மாட்டோம். நபி இருக்கிற இடத்துல ஒரு முள்ளு குத்துறத கூடி நாங்க விரும்ப மாட்டோம். இதுதான் எனக்கு வேறான சொல்ல. ரசூலுல்லாஹ் உம்மத்துக்காக அர்ப்பணித்தார்கள். அந்த சஹாபாக்கள் எங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உசைலமாவுடைய பிரச்சனை ரொம்ப கதை தோங்கி கொண்டு போகுது. அது ரொம்ப மும்முரமாக போய் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைப்பட உசைலமாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் எழுதினாங்க, அந்த ஹாத்தமுன் நபியே, நான் தான் கடைசி நபி, எனக்கு நீங்க கட்டுப்பட்டு எனக்கு அத்தி இஜாசாவோட வாழுங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு இந்த கடிதத்தை கொண்டு வர தூண்டு வர இடத்துல நீங்க உங்களோட வரி பணத்தை அனுப்புங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட ஒரு கடிதம் எழுதி கேட்டாங்க. இந்த கடிதத்தை கொண்டு போய் உசைலமாவுக்கு கொடுக்கிறதுக்கு யாரு தயார்? அல்லாஹ் அக்பர். 16 வயசு சஹாபி உம்மு அம்மாராவுடைய மகன் ஹஜ்ரத் ஸையதுனா ஹபீப் எழுதினார், சகோதரர்களே நான் தயார், யார் சொல்லலாம். நபி அவர்கள் சிரித்தார்கள். என்ற நபிக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. 2வது தஸ்லீம், 3வது தஸ்லீம், 3 முறை இந்த சஹாபி தான் தைரியமாக எழுதினார். நபி அலைஹிஸ்ஸலாம் கடிதத்தை கையில கொடுத்து அனுப்பிட்டாங்க. உசைலமான போல அவருடைய தூதுவர் போய் சொன்னார், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தூதுவர் வந்திருக்கிறார். உசைலமா அனுமதி கொடுக்க ஹஜ்ரத் ஸையதுனா ஹபீப் உள்ளுக்கு போய் கடிதத்தை கொடுத்தார். அந்த கடிதத்தை வாசித்து பார்த்த உசைலமாவுடைய முகத்தின் நிறம் மாறியது, கோபம் வீறிட்டு வந்தது. உசைலமா கையில் ஒரு அரம்பத்தை எடுத்துக்கொண்டு கேட்டார், எனக்கு அவங்க இவங்கள கதை இல்ல, நான் உங்களிடத்துல கேட்கிறேன், நான் ரசூலா அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா? சொன்னார்கள், ஹஜ்ரத் ஸையதுனா ஹபீப், நீ ரசூல் என்ற விடயத்தை இந்த காது கேட்கவில்லை, என்ற கல்வி ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறது 2வது. சொன்னாங்க, இந்த காலுக்கு அந்த வார்த்தை விழுகவில்லை. ஆனா நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலான்னு கேட்டியே, அல்லாஹ் மீது சத்தியமா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ரசூல். ஒரு கை வெட்டப்பட்டது. கேட்டாங்க, இப்ப சொல்லு, நான் ரசூலா அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ரசூலா? ஹஜ்ரத் ஸையதுனா ஹபீப் சொன்னார், உங்க விடயத்தில் இந்த காது கேட்கவில்லை, ஆனா அல்லாஹ் மீது சத்தியமா முஹம்மது ரசூலுல்லாஹ் ரசூல் என்ற விடயத்தை நான் உறுதியாக இருக்கிறேன். 2வது கையும் வெட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி முடிவு என்ன நடக்குது தெரியுமா?
தலை வேற உடம்பு வேறையாக பிரிக்கப்பட்டு அதை ஒரு பார்சலாக ஆக்கப்பட்டு அது அப்படியே முசைலமாவுடைய ஒரு தூதுவரிடத்தில் கொடுத்து அனுப்பப்பட்டது. இதை கொண்டு போய் முகமது ஸல்லல்லாஹு கொடுங்க. ஹஜ்ரத் முசைல் அந்த செய்தியோட ஹபீபுடைய உடலையும் தலையையும் தூக்கி கொண்டு அந்த முசைலமாவுடைய தூதுவர் வாரார். தூரத்துல பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை நபி என்று உண்மைப்படுத்த போனவர் உடம்பு வேற தலை வேறையாக வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாஸா கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அன்பான பெற்றோர்களே, தாக்கத்து வைக்கிற பிள்ளைகளை அல்லாஹ் ரசூலோட ஒப்புச்சு வரவுங்க, அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை கொடுத்து வரவுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொண்டு வந்து வைக்கப்பட்டதும் உம்மு அம்மாரா வந்தா ரசூல தடுத்தாங்க. சொன்னா, இல்ல யா ரசூலல்லாஹ், நான் பார்க்கணும், எனக்கு தைரியம் இருக்குது, நான் இதை கபூல் செய்வேன். தூரத்தில் இருந்து ஜனாதாவை பார்த்துட்டு சொன்னா, என் பிள்ளைக்கு பால் ஊட்டும் பொழுது நான் அல்லாஹ்விடத்தில் எதை ஆதரவு வைத்தேனோ அந்த துஆவுடைய கபூலியத்தை அடைய பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே புகழெல்லாம். அன்பான பெற்றோர்களே, கொஞ்சம் யோசிங்க. இந்த உம்மாவது இப்படி ஒரு நிலைமையில தந்த குழந்தைய பார்க்கணும் என்று விரும்ப மாட்டா. ஆனா இந்த உம்மா பால் கொடுக்கும் பொழுதெல்லாம் பிள்ளைக்கு அல்லாஹ்விடத்துல கேட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ், எங்க பிள்ளைய ஓட வாதையில ஓட நபியுடைய வழிகாட்டல வளர்க்கப்படணும், எங்க பிள்ளையுடைய உயிரும் ஓட பாதையில ஓட நபியுடைய வழிகாட்டல ஒன்னையும் ஓட நபியை உண்மைப்படுத்தின நிலைமையில இந்த பிள்ளையுடைய உயிர் போகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முறையில வளர்க்கப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய முடிவை அல்லாஹ் இப்படியே அமைச்சான். இந்த உம்மா அம்மாரா 90 வயது மேலான சகோதரர்களே, உஹது யுத்தம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டா, யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி தாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வானம், நீங்க வயசானி, நீங்க எப்படி வர போறீங்க? சொன்ன, யா ரசூலல்லாஹ், காயப்பட்டவர்களுக்கு மருந்து போடுவதற்கு எனக்கு வாரத்துக்கு அனுமதி தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. எங்களுக்கு வரலாறு தெரியும். சஹீஹ் முஸ்லிம்ல வருது, உஹதுல சின்னொரு தோல்வியோடு ஏற்பட்டது, அதுல சின்னொரு தடமாற்றம் ஏற்பட்டது. நீண்ட தூரத்தில் இருந்து ஒரு பெண்மணி வந்தா, அவட முகம் மறைக்கப்பட்டிருந்தது, அவட கையில ஒரு வாள் இருந்துச்சு. வரலாறு சொல்லுது, அந்த மைதானத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரே சுத்தில 100 ஆண்களுடைய தலையை வெட்டி கீழே போட்டா. அதுக்கு பின்னால்தான் அவ யார் என்று பார்த்தா, அந்த ஸைத் ஹபீபுடைய தாய் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. 90 வயது சோதனை, காயப்பட்டு புற்றுயிராக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேட்டி கேட்டாங்க, உம்மா, உங்களுக்கு இது தேவையா? ஏன் உங்களுக்கு இந்த சிரமம்? அவ என்ன பதில் சொன்னா தெரியுமா? அந்த நிலைமையில 90 வயதுல அவட பதில் என்ன தெரியுமா? யார் சூழல்லா, யார சூழல்லா, எனக்கு ஏதாவது நடந்தா அதை ஒரு உயிர் தான், அது என்னோட போயிடும், எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா, இந்த யுத்தத்துடைய தோல்வியில உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா, உம்மத்துக்கு நபி இல்லாம வைத்திரும். யார் சூழல்லா, உம்மத்துக்கு நபி என்றாலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கவலை, இந்த சிந்தனை முன்னோர்களிடத்தில் இருந்துச்சு. அதனால மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நபியை நேசிப்போம், உள்ளத்தால நேசிப்போம். இந்த நேரம் முடிஞ்சு கல்வி செய்யுங்க, சுண்ணத்தை நேசிங்க, பிள்ளைகளுக்கு பாடத்தை படிச்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு இந்த பாடதூரத்தை படிச்சு கொடுங்க. ஒரு கவிஞர் கேட்கிறத போல, காசில் இலாஹி அந்த துதிர் ஹுப்பஹு ஹாலல உம்ரி பில் கியாஸ் பதீஉ இன் கான ஹுப்புக சாதிகன் வ அத்தஹு இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஉ. ஒரு கவிஞர் கேட்கிறார், ஒரு ஆளுக்கு ஒரு ஆளோட முஹப்பத் இருக்கிறதா? நீங்க உங்களோட நபியோட முஹப்பத் என்று சொல்றீங்க, உங்களோட நபியோட இரக்கம் என்று சொல்றீங்க, நீங்க உங்களோட நபியோட உம்மத் என்று சொல்றீங்க. ஆனா உங்களோட செயல்களை பார்த்தா அதை நபிக்கு நேர் மாற்றமாகிக்கிறே. உங்களோட நடைமுறைகளை பார்த்தா, உங்களோட குடும்பங்களை பார்த்தா, உங்களோட குடும்ப வார்த்தையை பார்த்தா, நீங்க மக்களோட பேசுறது கலைக்கிறத பார்த்தா, நீங்க ரோட்ல நடக்கிறத பார்த்தா, உங்களோட நபியில முறைக்கு நேர் மாற்றமா ஆப்போசிட்டா இருக்குது. சொல்லிட்டு சொன்னாரு, இன்கான ஹுப்புக சாதிகன் வ அத்தஹு, நீங்க வச்சிருக்கிற நேசம் உண்மைண்டா, உங்களோட நபியோட உங்களுக்கு இருக்கிற இரக்கம் உண்மைண்டா, நீங்க அவருக்கு வழிபடுவோமே, அதுதானே பொருத்தம். சொல்லிட்டு சொன்னார், இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஉ, யாருக்கு யாரோட நேசம் இருக்கிறதோ அது அவர்களுக்கு வழிபடுறதுல தான் விளங்கிக் கொள்ளலாம். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நபியுடைய சுன்னத்துகளை உயிர்ப்பிப்போம், அந்த சுன்னத்துகளை ஹயாத்தாக்குவோம். அந்த சஹாபாக்கள் நேசித்ததை போல அதுல ஒரு அனுவாசியாவது நாங்களும்
நாங்களும் அந்த நபியை நேசிச்சுட்டு போவோம். நாளைக்கு அந்த நபிக்கு முன்னால வரப்போறோம். அதனால வாலிபர்களே கவலைப்படுங்க, வாலிபர்களே சிக்கரிக்கு எடுங்க, வாலிபர்களே நேசிங்க. புகாரில இருக்குது, அபூ ஜஹீல கொண்டது 2 சின்ன பிள்ளைகள். ஹஜ்ரத் முஆத் இப்னு அக்ரா, ஹஜ்ரத் முஆத் இப்னு அக்ரா. ஒரு ஆளுக்கு 8 வயது, ஒரு ஆளுக்கு 7 வயது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அபூ ஜஹீல் எங்க, அவன் தான் ரசூலுல்லாஹ் பேசி திரிறானாமே, இன்னைக்கு நாங்க அவனை விட மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 8 வயது பிள்ளைகளுக்கு இந்த தைரியம் இருந்தது, இந்த முகப்பத் இருந்தது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒண்டி கிழிக்க வராங்க. ஒரு 8 வயது சிறுமி மதீனாவுல ஒரு தண்ணி பாத்திரத்தோட நிற்குது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தோட ஆச்சரியம் கவலை வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வெளித்தேவையை முடிச்சிட்டு வந்து அந்த சிறுமிகிட்ட கேட்டாங்க, மகள் உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆசையை சொல்லுங்க, நான் உங்களுக்காக துஆ செய்கிறேன். அன்பான பெற்றோர்களே, ஒரு 8 வயது பிள்ளை உள்ளத்துல எவ்வளவு தேவைப்பாடு இருந்திருக்கலாம். ஆனா அந்த பிள்ளை என்ன கேட்டுட்டு தெரியுமா? ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு துஆ செய்யுங்க, நாளைக்கு கியாமத்துல உங்களையோட சுவர்க்கத்தில் இருக்கணும், நாளைக்கு கியாமத்துல உங்களோட சுவர்க்கத்தில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இந்த ஆசை எனக்கு உங்களுக்கு வரக்கூடாது? ஏன் உங்களுடைய வீட்டுக்குள்ள ஏன் நபியோட சுவர்க்கத்தில் இருக்கிறதுக்காக வேண்டி தயாரிக்கப்படாது? அல்லாஹ் இக்பால் ஒரு கவிதை படிக்கிறார். அந்த கவிதையில சொல்றாரு, யா அல்லாஹ், நான் உனக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், எனக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், அந்த வேண்டுகோளை நீ ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு சொல்றார். யா அல்லாஹ், நிச்சயமா சத்தியமா நான் உனக்கு முன்னால வந்து நிற்க போறேன். கியாமத்துல மஹ்ஷருடைய மைதானத்துல நான் உனக்கு முன்னால வந்து நிற்பேன். என் பாவம் எல்லாம் உனக்கு தெரியும் யா அல்லாஹ், என் பாவத்தை விட்டு உன்ன நீ நிராசையானவன் அல்ல யா அல்லாஹ். ஆனா நான் உனக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், என் பாவத்தை பத்தி நீ விசாரிக்க கொள்ள மக்களுக்கு முன்னால் என் பாவத்தை காட்டி காட்டி என்ன விசாரிக்கிறாங்க யா அல்லாஹ். மக்களுக்கு முன்னால் என் குறைய காட்டி மக்களுக்கு முன்னால் ஒரு உலகமும் அந்த நாளில் நிற்கும் யா அல்லாஹ். என் மனைவி என்ன நல்லவர்கள் நினைச்சிருக்கிறார், என் பொஸ்தை என்ன நல்லவர்கள் நினைச்சிருக்கிறார், என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நல்லவர்கள் நினைச்சிருக்கிறார், என்னோட பழகக்கூடியவங்க நான் நல்லவர்கள் நினைச்சிருக்கிறார், நான் ஒரு நல்ல ஹதரத்துன்னு எனக்கு கீழுள்ளவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என் பாவம் எனக்கு தெரியும் யா அல்லாஹ், என் அநியாயம் எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும் யா அல்லாஹ். அதனால என் பாவத்தை மக்களுக்கு காட்டி காட்டி கேட்காத சொல்லிக்கொண்டு சொல்றாரு யா அல்லாஹ். அப்படி இல்ல, பாவத்தை காட்டி பாவத்தை விசாரிக்கிறது தான் உன்னுடைய நீதி என்று இருந்தா, அதுதான் உன்னுடைய தரிசீவன் இருந்தா, நான் உனக்கு இன்னொரு வேண்டுகோள் இருக்கிறேன், அந்த வேண்டுகோளை அவளை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. யா அல்லாஹ், என் பாவத்தை காட்டும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் காட்டியாத, நபிக்கு முன்னாலே என் பாவத்தை காட்டியாத யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் எனக்காக இஸ்திக்பார் செஞ்ச நபி, ஒவ்வொரு நாளும் எனக்காக ஒரு இடத்துல அழுத நபி, ஒவ்வொரு நாளும் எனக்கு சிபாரிசு செய்யணும்னு ஆசைப்பட்ட நபி. யா அல்லாஹ், இந்த நபி என் மீது வச்சிருக்கிற நல்லெண்ணத்தை என் பாவத்தை காட்டி உடைச்சிடாத யா அல்லாஹ். இன்னைக்கு நபியில சிபாரிசு எனக்கு தேவை யா அல்லாஹ் என்று ஹஜ்ரத் அல்லாமா இக்பால் அல்லாஹ்விடத்தில் இரவையில கேட்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாங்களும் பிரித்தல் பண்ணுவோம், கவலைப்படுவோம். நிச்சயமாக சத்தியமாக அந்த அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முன்னால போய் கை கட்டி நிற்க போறோம். அதனால அவருடைய தேசத்தை அந்த வழிகாட்டல் இருப்போம். அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபியுடைய வாழ்க்கையும் எங்கெல்லாம் சேருதோ அதெல்லாம் கியாமத் வரைக்கும் நிம்மதியான மனமான கண்குளிர்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எங்கெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டலும் இல்லையோ அது ஒரு உலகம் கிடைச்சாலும் சரி, அது கியாமத் வரைக்கும் தோல்விதான். அந்த தோல்வியை சரி செய்ய உலகத்தில் உள்ள எந்த பணத்தாலேயோ பதவியாலேயோ வல்லரசுகளாலேயோ எதனாலே முடியாது மேலாக சொல்லு. அதனால நானும் நீங்களும் இருக்கிற படியிலிருந்து அடுத்த படிக்கு கால வைக்கணுமா, அதுக்குரிய ஒரே ஒரு வழிகாட்டல் அல்லாஹ்வும் ரசூலும் மாத்திரம் தான். இதுக்கு மாற்றமாக இதை எந்த மையமாக வச்சு எந்த படியில கால் வச்சாலும் சரிக்கு விழுகிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கியாமத் வரைக்கும் போய் தர சேரலாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வழிகாட்டிய தொடர்ல. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல நாளுடைய பரக்கத்தினால, இந்த நல்ல நாளுடைய மகிமையினால அல்லாஹ் அவருடைய நபிய உலகத்திலே பேசிச்சு, ஆகிரத்துல அந்த நபியோட அவனுக்கு முன்னால போய் அவனை திருப்திய வாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் நசீபாக்குவாராக. பாவங்களை மன்னிப்பாயாக. குற்றவாளிகள் யா அல்லாஹ், பாவிகள் யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், குறையுடையவர்கள் யா அல்லாஹ், பெருமினர்கள் யா அல்லாஹ், உன வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறந்திருக்கிற இந்த நல்ல நேரத்துல உன்னிடத்துல சொல்றோம் யா அல்லாஹ். நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள் யா அல்லாஹ், நீ அடியார்களோட ரொம்ப இறக்கமாக இருக்கிற நாள் யா அல்லாஹ், முழு உலகத்துடைய இருளையும் நீ நீக்கின நாள் யா அல்லாஹ், முழு உலகத்துக்கும் விலமதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சொத்தை கொடுத்த நாள் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ்.
அல்லா. உன்னுடைய பெரும் தன்மையால் எங்களை மன்னிச்சியா அல்லா. உன்னுடைய பெரும் தன்மையால் எங்களை அரவணைச்சியா அல்லா. உன்னுடைய பெரும் தன்மையால் எங்களுக்கு இறக்கம் காட்டியா அல்லா. எங்களோட பாவத்தை வச்சு எங்களை குற்றம் முடிச்சிடாதே அல்லா. எங்களோட கல்வுகள் ஊச்சையா அல்லா. எங்களோட நாவுகள் ஊச்சையா அல்லா. எங்களோட செயல்கள்ல துப்பரவில்லை அல்லா. எவ்வளவோ மோசடிகள் இருக்குது அல்லா. ஆனாலும் நாங்க உன்னுடைய அடியார்கள் அல்லா. உன்னுடைய நபியுடைய உம்மத்தி அல்லா. உன்னிடத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் அல்லா. எங்களுடைய தவறுகளை ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல சொல்லி காட்ட தேவையில்லை ரஹ்மானே. எங்களை இல்ல நிலைமையும் உனக்கு தெரியும் அல்லா. நீ பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய் அல்லா. உன்னை விட எங்களை ஸ்கேன் செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது ரஹ்மானே. எங்களை துப்பரவாக்கியல்லா. எங்களை கல்விகளை துப்பரவாக்கியல்லா. எங்களை உள்ளத்தை வெளிச்சமாக்கியல்லா. எங்களை செயல்களை துப்பரவாக்கியல்லா. எங்களை குடுக்கல் வாங்கலை துப்பரவாக்கியல்லா. எங்களை குடும்ப வாழ்க்கையை துப்பரவாக்கியல்லா. எங்களை பஜார்களை துப்பரவாக்கியல்லா. எங்களை பொருளாதாரங்களை சுத்தமாக்கியல்லா. குடும்ப வாழ்க்கையில சுண்ணத்தாய் அல்லா. பிள்ளைகளிடத்துல சுண்ணத்துடைய மகிமையை கொண்டு அல்லா. சுண்ணத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய பிள்ளைகளா மாற்றித்தாய் அல்லா. அனைத்து மக்களுக்கு மத்தியில நாளைக்கு குடும்பத்தோட உன்னை நவீன துவா கிடைக்கணும் அல்லா. குடும்பத்தோட ஒரு நவீன ஷபா கிடைக்கணும் அல்லா. குடும்பத்தோட ஒரு நபியுடைய ஹவுல் கௌசல் நீர் கிடைக்கணும் அல்லா. குடும்பத்தோட ஒரு நபி நீயும் திருச்சி அடையணும் அல்லா. அதுக்குரிய எல்லா வழிகளையும் தொடர்ந்துட்டாய் அல்லா. என்னென்ன பாவங்கள், என்னென்ன முசீபத்துகள், என்னென்ன சோதனைகள் உன்னையும் உன்னை நபியை அடையிறதுக்கு தடையாக இருக்கிறோம், அந்த எல்லா முசீபத்துகளையும் நீக்கிறியா அல்லா. அந்த எல்லா சோதனைகளையும் அகற்றிறியா அல்லா. எங்களோட சூழல்களை 100க்கு 100 ஓட பொருத்தத்தோடு ஒரு நபியுடைய வழிகாட்டலோடு அமைச்சுக் கொள்ளக்கூடிய பாக்கியங்களை நசீபாக்கியா அல்லா. யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிற உப்பா வாப்பாவை கபூல் செய்யா அல்லா. பொருந்திக்கோயா அல்லா. யாரெல்லாம் உன்னிடத்துல வந்து விட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை வெளிச்சப்படுத்தியா அல்லா. நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தியா அல்லா. யார் யார் வைத்தியசாலையிலோ அவர்களுக்கு ராகத்துகளை கொண்டு யாழ்ந்தா. கடனாளிகளுடைய கடன்களை தீர்த்து வையாழ்ந்தா. கஷ்டவாளிகளுடைய எல்லோருடைய கஷ்டங்களுக்கும் இந்த நல்ல நாள்ல விமோசனம் கொண்டு யாழ்ந்தா. வெளிச்சம் கொண்டு யாழ்ந்தா. யாரா இருள் நீக்கின நாள் யாழ்ந்தா. எங்களுடைய உள்ளங்கள்ல உள்ள இருளையும் இந்த நாள்ல நீக்கிறியாழ்ந்தா. உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்த நாள் யாழ்ந்தா. எங்களுடைய கல்புகளையும் மௌத்து வரைக்கும் இந்த நாள்ல வெளிச்சப்படுத்தியாழ்ந்தா. இந்த ஊரை கபூல் செய்யாங்களா. இந்த மஸ்ஜிதை கபூல் செய்யாங்களா. நிறைய நபியோட நேசம் உள்ள மக்கள் வாழக்கூடிய பகுதியாங்களா. நபி என்றா யாங்களா தன்னை எல்லாத்தையும் விட்டு ஓடி வரக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதி ரஹ்மானே. காலாகாலமாக இந்த காரியத்தை செய்து வரக்கூடிய ஒரு ஊரையாங்களா. இந்த ஊரை நீ கபூல் செய்யாங்களா. இந்த மண்ணை பொருந்தி போயாங்களா. இந்த மண்ணை வெளிச்சப்படுத்தியாங்களா. இந்த மஸ்ஜிதை கபூல் செய்யாங்களா. இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி கல்லு வைக்கப்பட்டிருக்கிறது ரஹ்மானே. இந்த நல்ல நாள்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்களா. உன நபியில பேர சொல்லியாங்களா வைக்கப்பட்டிருக்கிறது அல்லா. உன நபி மீது ஸலவாத் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் மஸ்ஜிதுன் நபவிக்கு நபியவர்கள் கல்லு வைத்தார்கள் ரஹ்மானே. அது போன்று யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதையும் ஷரீஃபாக்கிட்டாய் யா அல்லாஹ். அந்த மஸ்ஜித் நபவியுடைய சாயலை உருவாக்கிட்டாய் யா அல்லாஹ். அந்த மஸ்ஜித் நபவியில அந்த அன்பு நபியுடைய வழிகாட்டலின் மூலமாக ஒரு உலகத்துக்கும் தீன் போய் சேர்ந்ததை போல இந்த பகுதியில இருந்தும் ஒரு உலகத்துக்கும் தீனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களே எதிர்காலத்தில் இந்த சந்ததிகளை உருவாக்கி கொண்டே யா அல்லாஹ். ஒவ்வொருத்தருடைய கடைசி முடிவையும் கடைசி நாளையும்